குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ டிஃபரன்ஷியபிலிட்டி அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அது பார்ப்போம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ் வந்து கண்டினியூட்டி பார்த்தோம், லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் பார்த்தோமா. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டிஃபரன்ஷியபிலிட்டி பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. என்னென்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன ரியல் ஃபங்க்ஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படின்னா நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி செட் டு பி ரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அர்த்தம். அப்போ கோடமைன் வந்து ஆரோட சப்செட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, கோடமைனில் ரேஞ்ச் எஃப் வந்து ஆரோட சப்செட்டாக இருக்கும். சரிங்களா? கோடமைன்னு சொன்னோம்னா ரேஞ்ச் எஃப் தான் கரெக்டாக இருக்கும். ரேஞ்ச் எஃப் வந்து ரியல் ஆரோட சப்செட்டாக இருந்தால் இந்த வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ரியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ரைட்டுங்களா? ரியல் வேல்யூட்னா எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? ரியல் ஃபங்க்ஷனாலும் ரியல் வேல்யூட்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், ஏ டு பிங்கிற ரெண்டு செட்டுக்கு இடையில டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஆர் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லணும்னா ரேஞ்ச் எஃப் இந்த பி ரேஞ்ச் எஃப் வந்து என்ன சப்செட் ஆஃப் சியாக இருக்கணும். அடுத்து வந்து எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி செட் டு பி ரியல் வேரியபிள் ஃபங்க்ஷன். ரியல் வேரியபிள் ஃபங்க்ஷன்னா இஃப் ஏங்கிறது டொமைன் வந்து சப்செட் ஆஃப் ஆராக இருக்கணும். சரிங்களா? ஓகேங்களா? அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ஃபங்க்ஷன்னா டொமைன் வந்து சப்செட் ஆஃப் சியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இது ஒரு சில நேரங்களில் தேவைப்படும். சரிங்களா? ரைட். ஸோ அதை இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ரியல் வேல்யூடு ரியல் ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூட்னா ரேஞ்சு வந்து ஆரில் இருக்குது, டொமைன் வந்து ஆரோட சப்செட்டு. ரியல் வேல்யூடு ரேஞ்சு வந்து ஆரோட சப்செட்டு, டொமைன் வந்து சியோட சப்செட்டு. காம்ப்ளெக்ஸ் வேல்யூட்னா டொமைன் ரேஞ்சு வந்து சியோட சப்செட்டு, டொமைன் வந்து சியோட சப்செட்டு. ரைட்டுங்களா? ரேஞ்சு வந்து கோடொமைனோட ரேஞ்சு வந்து சியோட சப்செட்டு, டொமைன் வந்து ஆரோட சப்செட். ரைட்டுங்களா? ஸோ இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். சரி, இப்போ நேரடியாக டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக லெட் எஃப் ஃப்ரம் டி டு சிபிஏ ஃபங்க்ஷன் வேறு டிங்கிறது எப்பயுமே என்னது நான் எம்டி ஓப்பன் செட் எடுத்துக்குவாங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ நம்ம ரியல் என்ன பண்ணுவோம், ஓப்பன் இன்டர்வல் எடுப்போமா, ஒரு இன்டர்வல்னு எடுக்கும்போது ஓப்பன் இன்டர்வல் எடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு இன்டர்வல் எடுப்போம். சரிங்களா? அதே தான் இங்கே வந்து ஓப்பன் செட் எடுத்துக்கிறோம். நான் எம்டி ஓப்பன் செட் இன் சி எடுத்துக்கிறாங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போ எஃப் வந்து இஸ் டிஃபரன்ஷியபிள் அட்டு டொமைனில் ஏதோ ஒரு பாயிண்டில் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லணும்னா இஃப் இந்த லிமிட்டிங் இந்த கோஷியன்ட்டோட லிமிட்டிங் ப்ராசஸ் லிமிட்டிங் வேல்யூ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கணும். சரிங்களா? இப்போ ரியல் டிஃபரன்ஷியபிள்னால் அது வந்து ரியல் நம்பராக இருக்கணும். சரிங்களா? ரியல் நம்பராக இருக்கும். இங்கே வந்து என்னென்னா இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் அட் செட் நாட் வந்து என்ன ஆகும்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கணும். சரிங்களா? சப்போஸ் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக வந்துச்சுன்னா இங்கே கிடைக்கக்கூடிய நம்பரை தான் எஃப் டேஷ் ஆஃப் செட் நாட்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா இது ரெண்டு டைரக்ஷன் வராது, ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ செட் நாட் வந்து ரைட் லெஃப்ட் மட்டும் வராது. ஏன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் வந்து என்டையர் பிளேனில் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? ஸோ ரியலில் வந்து ரெண்டு டைரக்ஷன் தான் நமக்கு. ஸோ இங்கே வந்து எல்லா டைரக்ஷன்லையும் நமக்கு இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக ரியலுங்கிறது என்னென்னா ஒரே இதுலாம் ஒரு கோடு. ஸோ இதுதான் ரியல், -∞ to +∞. இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ நம்ம ரியல் நம்பர்ஸ் இவ்வளோ தான், இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. ரைட்டுங்களா? பட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் R2 C is isomorphic to R2. ஸோ இப்படி எடுக்கும்போது ஸோ ஒரு நம்பர் வந்து எல்லா டைரெக்ஷன்லையும் வேரி ஆகும். ஸோ இங்கிட்டு போகலாம். அந்த ஸோ எல்லா பக்கமும் இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து இங்கே ரைட் லெஃப்ட் மட்டும் தான் மூவ் ஆகும். சரிங்களா? இங்கேயும் அப்படி கிடையாது, எங்கேனாலும் மூவ் போகலாம். சரிங்களா? அப்போது இந்த பாயிண்ட்டை நோக்கி நம்ம எப்படினாலும் வரலாம். இப்போ இந்த பாயிண்ட் டென்ஸ்ட் இப்போ லிமிட் அட்டு செட் நாட் கண்டுபிடிக்கணும்னா இப்படி வரலாம், இப்படி வரலாம், எப்படினாலும் நம்ம வரலாம் டுவர்ட்ஸ் த பாயிண்ட். என்ன கவுனாலும் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? என்ன கவுனாலும் வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு தெர் ஆர் ஸோ மெனி இன்ஃபினிட்லி மெனி பாத் இருக்குது. ரைட்டுங்களா? அந்த ரீச் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ எல்லா பாத்துலேயும் நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ அதை தான் இங்கே அப்போ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி இந்த கோஷியன்ட் ஃபங்க்ஷனோட லிமிட் அட் செட் நாட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக வந்துச்சுன்னா therefore f is differentiable at செட் நாட்னு சொல்லுவோம். அப்போ டிஃபரன்ஷியபிள் அட் செட் நாட் அதோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த இது எழுதிக்கிறோம். ரைட்டுங்களா? ரைட். அடுத்து இன்னொரு டெஃபினிஷன் பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் ஒன்று தான். இப்போ வந்து லிமிட்டு செட் இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது. இன்னொன்று கட்சில் யூஸ் பண்ணுவாங்க, கட்ச். ஸோ வெரி சிம்பிள். இந்த அப்படி எடுத்து செட் ஈக்குவல் டு செட் நாட் ப்ளஸ் கட்ச் அப்படி எடுத்தால் தான் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இதுலேருந்து இதை கொண்டு வந்துடலாம், இதுலேருந்து இதை கொண்டு வந்துடலாம். செட்டுக்கு பதில் செட் நம்ம வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் டெக்னிக். சரிங்களா? செட் ஈக்குவல் டு செட் நாட் ப்ளஸ் கட்ச்னு எடுத்துக்கிறோமா. இப்போ என்ன ஆகும், செட் டென்ஸ் டு செட் நாட் போகும்போது என்ன ஆகும்னா கட்ச் டென்ஸ் 0 ஆயிரும்.
அப்போ கட்சுக்கு பதில் செட் நாட் ப்ளஸ் கட்ச் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இது ஃபிக்ஸ் ஆயிரும். இதெல்லாம் செட் நாட் ஃபிக்ஸ்டு நம்பர். இதை மாற்றக்கூடாது. இப்போ செட் மைனஸ் செட் நாட்டுக்கு பதில் கட்சுன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணியாச்சுன்னா இது வந்துடும். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம். கட்சி வழியாக எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? அதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாயிண்ட் செட் நாட்டை தான் கண்டுபிடிக்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாயிண்ட் என்ன செட் நாட்டை தான் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இது இந்த இடத்துல செட்டுன்னு போட்டிங்கன்னா என்ன வந்துடும்னா இந்த இடத்துல செட்டுன்னு போட்டிங்கன்னா ஜென்ரலாக வந்துடும். இந்த இடத்துல செட்டுன்னு போட்டாச்சுன்னா ஸோ எஃப் டேஷ் ஆஃப் செட்டுன்னு வந்துடும். ஜென்ரல் பாயிண்ட்டுக்கே வந்துடும். சரிங்களா? ஸோ ஜென்ரல் பாயிண்ட் கண்டுபிடிக்க இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இது என்னென்னா இது பர்டிகுலராக கண்டுபிடிக்க மட்டும் யூஸ் ஆகும். லிமிட் அட்டு பர்டிகுலராக கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். லிமிட் செட் நாட் எஃப் ஆஃப் செட் நாட்டு செட் மைனஸ் செட் நாட். இது பர்டிகுலராக செட் நாட்டில் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ப்ரொவைடட் இதில் எக்ஸிஸ்ட் ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து எனிதிங். சரிங்களா? லிமிட் கன்ஸ்டன்ஸ் 0 போடும்போது ஸோ எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம ஆர்பிட்ரரியாக கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் இசட் ப்ளஸ் கட்ச் மைனஸ் எஃப் ஆஃப் இசட் இப்படி ஒரு ப்ரொவைடட் சீன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னது எஃப் டேஷ் ஆஃப் இசட்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஜென்ரலாக ஆர்பிட்ரரி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது யூஸ் ஆகும். ரைட்டுங்களா? ரைட். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? அப்புறம் சப்போஸ் எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள் அட் எவ்ரி பாயிண்ட் இன் டி. டியில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் ஸோ எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் இந்த டியில் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். சரிங்களா? முக்கியமானது. சப்போஸ் எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் இது என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஓகே, என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் டிஃபரன்ஷியபிளாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? என்டையர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். என்டையர் ஃபங்க்ஷன். சரிங்களா? என்டையர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது பின்னாடி படிப்போம். சரிங்களா? அனலிட்டிக் ஃபங்க்ஷன் படிக்கும்போது படிப்போம். ஓகே, ஸோ எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் சி. ஆன் சியில் இருந்துச்சுன்னா f is called entire function or smooth function. அது பின்னாடி பார்ப்போம். சரி, entire function. ரைட்டுங்களா? ரைட். இப்போ இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா எஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் இங்கே ஆராக இருக்குது. இங்கே ஏ எடுத்துக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் வேரியபிளாக ஏங்கிறது சப்செட் ஆஃப் சியாக இருக்குது. அப்போ இதுக்கு எஃப் இஸ் டிஃபரன்ஷியல் இதில் டொமைனில் உள்ள ஏதோ ஒரு பாயிண்டில் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம்னா ஒன்று அந்த பாயிண்டில் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் எக்ஸிஸ்ட் ஆனால் அந்த எஃப் டேஷ் ஆஃப் சப்போஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கிறோம். சப்போஸ் ஏ பிலாங்ஸ் டு ஏ டொமைனில் உள்ள ஒரு பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். ஒன்று இந்த பாயிண்டில் டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருக்கும், ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த வேல்யூ வந்து 0 ஆகும். சரிங்களா? இதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு ப்ரூஃப் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். பின்னாடி நம்ம அந்த சிஆர் ஈக்குவேஷன் நம்ம பண்ணும்போது இதை பார்ப்போம். சரிங்களா? ஈஸியானது தான். ஆக்சுவலாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ எய்தர் டெரிவேட்டிவ் 0வாக இருக்கும். சரிங்களா? டெரிவேட்டிவ் 0வாக இருக்கும் அல்லது அந்த பாயிண்டில் டொமைனில் உள்ள ஏதோ ஒரு பாயிண்டில் டெரிவேட்டிவ் 0வாக இருக்கும் அல்லது அந்த பாயிண்டில் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகாமே இருக்கும். சரிங்களா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன் பிட்வீன் டிஃபரன்ஷியபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி. ஸோ நமக்கு எல்லாமே தெரியும். எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் எஃப் இஸ் கண்டினியூஸாக இருக்கும். சரிங்களா? எஃப் இஸ் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷனாக இருந்தால் எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கும். சரிங்களா? பட் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. ஓகே, என்னென்ன இப்படி எழுதிக்கலாம். எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் டியாக இருந்தால் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் டி. இதோட கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. கண்டினியூஸாக இருந்தால் டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ டிஃபரன்ஷியபிலி இம்ப்ளைஸ் கண்டினியூட்டி. Continuity does not implies differentiability. So இந்த ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. Continuity is necessary condition for differentiability. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமா, P implies Qங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். P என்னது? P is sufficient condition for Q. P is sufficient. அதாவது Pலேருந்து நம்ம Q கொண்டு வரலாம்னு சொன்னோம். P is sufficient condition for Qன்னு எழுதுவோம். அல்லது Q is necessary condition for Pன்னு சொல்லுவோம். இது முக்கியமானது. ஆக்சுவலாக இதெல்லாம் இதை வச்சுலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிஎஸ்ஆர் எக்ஸாம்பிள்ஸில். ஸோ இந்த நெசசரி சஃபிஷியன்ட் வேர்டெலாம் ரொம்ப முக்கியமானது மேத்தமெட்டிக்ஸில். சரிங்களா? அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இஃப் தென்லேயே படிச்சுட்டு போயிருப்போம். அவங்க மாற்றி கேட்பாங்க இஃப் தென். அதான் இதான் இஃப், இதான் தென். ரைட்டுங்களா? ஸோ இஃப் தென். ஸோ இது ட்ரூனா இதுலேருந்து கொண்டு வந்துடலாம். சரி, P is sufficient condition for Q. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்க முக்கியமானது. சரிங்களா? ஆக்சுவலாக இதெல்லாம் எனக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு படிக்கும்போது ஒன்றுமே புரியாது. என்னடா நெசசரி சஃபிஷியன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒன்று நான் கற்றுக்கிட்டாச்சு. சரிங்களா? அப்போது இப்படி எழுதியிருக்குமா, டிஃபரன்ஷியபிலிட்டி இம்ப்ளைஸ் கண்டினியூட்டி எழுதியாச்சு. அப்போ இதை இப்படி என்ன எழுதலாம்? therefore differentiability is a sufficient condition for continuity or continuity is the necessary condition for differentiability. ஸோ இப்படி இதை நான் வச்சு இதை நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா? அதை எழுதியிருப்பேன். Continuity is necessary condition for differentiability but not
continuity is not sufficient condition for differentiability ரைட்டுங்களா ரைட் ஸோ அப்போ ரியல் அனாலிசிஸ் நம்ம ஏற்கனவே படிச்சோம் ரியல் அனாலிசிஸ் என்ன படிப்போம்னா differentiability implies continuity continuity implies integrability படிப்போம் சரிங்களா இது நம்ம ரியல் அனாலிசிஸ் படிக்கும்போது பார்ப்போம் இதெல்லாம் வேண்டாம் இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா இது நம்ம பின்னாடி ரியல் அனாலிசிஸ் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் தேவைப்படும் இந்த ஆல்ஃபா ஹோல்டர் கண்டினியூஸ் லிப்சிஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம பின்னாடி ரியல் அனாலிசிஸ் படிக்கும்போது தான் இது தேவைப்படும் அதனால் இது இப்போதைக்கு இது ஒரி பண்ண வேண்டாம் ரைட்டுங்களா இதை மட்டும் வச்சுக்கோங்க டிஃபரன்ஷியபிலிட்டி எவ்ரி டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் அதாவது இது எங்கே ஆரில் ஸோ சியில் எல்லாமே கதை மாறும் சியில் கதை மாறும் ஆக்சுவலாக சியில் வந்து இன்டெகிரபிளே வித்தியாசமாக போகும் சரிங்களா சியில் வந்து டிஃபரன்ஷியல் இம்ப்ளைஸ் கண்டினியூட்டி பட் இன்டெகிரேஷனுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம ரியலில் வந்து ஏரியா அண்டர் த கர்வ்னு வரும் இங்கே வேறு மாதிரி போகும் சரிங்களா இங்கே ஒரு இன்டெகிரேஷன் கண்டுபிடிக்கும் போது அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும் சரிங்களா ஸோ அதை பின்னாடி பார்ப்போம் சரிங்களா அப்போது ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சம் ப்ராப்ளம்ஸ் இப்போ இதுக்கு இதோட கான்வர்ஸ் நீ நாட் பி ட்ரூன்னு சொல்லணுமோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் ஸோ எஃப் ஃப்ரம் சி டு சி எஃப் ஆஃப் செட்டு மாடி செட்டு சரிங்களா ஆக்சுவலாக நமக்கு தெரியும் ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் சியாக இருக்குது சரிங்களா அப்படின்னா மாட் எஃப்பும் கண்டினியூஸ் ஆன் சியாக இருக்கும் சரிங்களா ஒரு தேரம் சொல்லியிருக்கேன் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் சினா அதோட மாடலஸ் வேல்யூ கண்டினியூஸ் ஆன் சியாக இருக்கும் சரிங்களா அப்போது நான் என்ன பண்ணேன் தஃபோர் ஜி இதை வந்து செட்னு எடுத்துக்கிறேன் ஜி ஆஃப் செட் இஸ் கண்டினியூஸ் ஆன் சி ஏன்னா இது வந்து பாலினாமியல் ஸோ அப்போ பாலினாமியல் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆன் சியாக இருக்கும் இப்போ இந்த தேரத்தை யூஸ் பண்ணது இதோட மாடலஸ் வேல்யூ இதோட மாடலஸ் வேல்யூ மாட் இசட் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் ஆன் சி அதாவது எஃப் ஆஃப் செட் மாட் இசட் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் ஆன் சின்னு சொல்லிட்டேன் இப்போ நான் என்ன சொல்லணும்னா ஸோ செட் ஈக்குவல் ஜீரோவில் எஃப் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லலாம் சரிங்களா எஃப் செட் ஈக்குவல் ஜீரோவில் இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லலாம் அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா வழக்கம் போல் சேம் ஸ்டோரி இப்போ நம்ம டிஃபரன்ஷியபிள் டெஃபினிஷன் எழுதியாச்சு லிமிட் ஜெட்என்ஸ் இஸ் ஏ எஃப் ஆஃப் செட்டு மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை செட் மைனஸ் ஏவா அல்லது அது ஏக்கு பதிலாக ஜீரோ ரீப்ளேஸ் பண்ணணும் ஏன்னா செட் அட்டு செட் ஈக்குவல் ஜீரோலாம் நான் என்ன செய்ய போகிறேன் டிஃபரன்ஷியபிலிட்டி செக் பண்ண போகிறேன் சரிங்களா ரைட் ஏன்னா அதில் மட்டும்தான் டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்காது சரி பார்ப்போம் அதில் இல்லை எல்லா எந்த பாயிண்ட்லையுமே இருக்காது ஸோ அதை பின்னாடி வருவோம் சரி நான் ஸ்பெசிஃபிக்காக ஜீரோவில் செக் பண்ணுறேன் ரைட்டுங்களா ஆக்சுவலாக ரியல் அனாலிசிஸ்லேயும் அதே தான் சேம் கான்செப்ட் ஸோ மாட் எக்ஸ் வந்து சரி அது பின்னாடி பார்ப்போம் சரிங்க ஸோ இப்படி கொடுத்தாச்சு எஃப் ஆஃப் செட்னா இங்கே எழுதியாச்சு மாடி செட்டு இது செட்டுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் ஐயோ கொடுத்தாச்சா கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு ஸோ அப்போ நம்ம பார்த்து செட் பண்ணலாமா அலாங் ஒய்சியோட எம்எக்ஸ் செட் பண்ணுறேன் இப்போ என்ன ஆயிரும் இங்கே எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் ஸோ எக்ஸை காமனாக எடுத்துருவேன் சரிங்களா ஸோ எனக்கு இந்த மாதிரி எனக்கு கிடச்சிடும் பாருங்கள் ஸோ இப்படி கிடச்சிருச்சா ஸோ இது நம்ம எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுத்துடும் ஆக்சுவலி அது எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்துடும் இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும் இப்போ விச் இஸ் லிமிட் எக்ஸ்னு ஜீரோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஸோ இது வந்துடும் விச் இஸ் நாட் யூனிக் அதனால் ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த லிமிட் அட்டு எஃப் டேஷ் ஆஃப் எஃப் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் ஜீரோவில் எஃப் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும் ஓகேங்களா அப்போ எஃப் வந்து எஃப் அதாவது இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் செட் மாடி செட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட்டு செட் ஈக்குவல் ஜீரோவில் கண்டினியூஸாக இருக்குது பட் நாட் டிஃபரன்ஷியபிள் அட்டு ஜீரோவில் நாட் டிஃபரன்ஷியபிளாக இருக்குது ஸோ அப்போ அதுக்கு நம்ம கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு அப்போ இதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம் சரிங்களா ஆக்சுவலாக இங்கே எல்லாமே கான்செப்ட் மாறும் இங்கே வந்து ஆக்சுவலாக ரியலில் என்ன நடக்கும்னா எஃப் ஆஃப் இசட் மாட் இசட் ஸோ ஒரு நைஸ் ஃபங்க்ஷன் இப்போது எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஆர் டு ஆர் எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மாட் எக்ஸ்னு எடுக்கிறோம் இப்போ எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆர் வந்துடும் சரிங்களா எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஆர் எக்ஸப்ட் ஜீரோ தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கும் ஓகேங்களா இன் ஜென்ரல் இப்போ இதே தான் எஃப் ஆர் டு ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இதே தான் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆரில் கண்டினியூஸாக இருக்கும் பட் எஃப் இஸ் நாட் f is differentiable on r except b ax plus b minus b by a சரிங்களா இந்த பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கும் சரிங்களா இங்கே ரியல் இந்த கேஸில் ஸோ ஆர் டு ஆரில் சரிங்களா ஸோ ரியல் கேஸில் பட் இங்கே எல்லாமே கான்செப்ட் மாறும் இங்கே என்ன சொல்லியிருப்போம்னா இது நம்ம பின்னாடி படிப்போம் எஃப் ஆஃப் செட் மாடி செட் வந்து ஜீரோவில் மட்டும் டிஃபரன்ஷியபிள் கிடையாது சீலோவில் எந்த ஒரு பாயிண்ட்லையும் டிஃபரன்ஷியபிளாக இருக்குது நோவேர் டிஃபரன்ஷியபிள் ஆக்சுவலாக வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்
ஸோ மாட் இசட் வந்து நம்ம ரியல் கேஸ் நினச்சிட்டு உட்காந்துடக்கூடாது. ரியல் கேஸ் வேறு. ஜீரோவில் மட்டும்தான் டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்காது, மற்ற எல்லா பாயிண்ட்லையும் இருக்கும். இங்கே எந்த பாயிண்ட்லேயும் இருக்காது. சரிங்களா? எஃப் ஆஃப் இசட் மாட் இசட் இஸ் நோவேர் டிஃபரன்ஷியபிள் ஆன் சி. அப்போனா சியில் உள்ள எந்த ஒரு பாயிண்ட்லையும் இருக்காது. அதான் மீனிங். ஓகே, நம்ம பின்னாடி நம்ம இந்த சிஆர் ஈக்குவேஷன் கொண்டு வரும்போது நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? ரைட். அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷனை பாருங்கள். எஃப் ஃப்ரம் சி டு சி எடுத்துச்சா, இங்கேயும் அதே கேஸ் தான். எஃப் ஆஃப் இசட் மாட் இசட் ஸ்கொயர். ஸோ இதுவும் அங்கே சேம் கேஸ். இதுவும் அதே தான். இதுவும் ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம இந்த புக்கில் உள்ள அஜித் இந்த இதில் உள்ள முக்கியமான புக்ஸ். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸு. இந்த பொன்னுசாமி சார் புக் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆக்சுவலாக சிஇசிஆர் கொஸ்டின்லாம் இதில் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் எப்போ படித்து முடித்தோனோ அதுலேருந்து அந்த கொஸ்டின் எடுக்கிறதே கிடையாது. சரிங்களா? அதாவது எனக்கு இந்த புக்கில் எங்கே இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியாது. இப்போது ஒரு வழியாக புக்கை படித்து பார்க்கும்போது சிஇசிஆர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இந்த புக்கில் தான் இருந்து எடுத்திருக்காங்க. கடைசியில் இந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினும் அவங்க கேட்கல. சரிங்களா? ஸோ அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே லைன் பை லைனாக உங்களுக்கு ரீட் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? அது வந்து ஒரு பக்கம் தான் லைன் பை லைனாக ரீட் பண்ணி போட்டிருப்போம். இதெல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. தெரியுதான்னு பாருங்கள். ஸோ லைன் பை லைனாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி போடுறதுக்குள்ளே போதும் ஆயிரும். உங்களுக்கு அழகாக நோட்ஸாக நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஒரு இது விடாமல் நான் நோட்ஸாகவே கொடுத்துட்டேன். ஓகே, அதனால் வீடியோஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இங்கே எதுனாலும் எடுத்துலாம். டிஆர்பினாலும் சரி தான், டிஎன் செட்னாலும் சரி தான். சிஇசிஐயில் கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கு இது வந்து கொஞ்சம் பார்ஷியலி ஹெல்ப் பண்ணும், ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாது. சரிங்களா? பட் டிஎன் செட்டு இப்போ டிஆர்பிக்கு கம்ப்ளீட்டாக இதுவே அதிகம். சரிங்களா? சரி, இப்போ வந்து இது பார்ப்போமே. இப்போ செட் ஈக்குவல் 0ல் நான் செஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் சி வந்துடும். ஸோ என்ன காரணம்னா நம்ம சொன்ன காரணம் தான். ஸோ இசட் கண்டினியூஸாக வந்துடுமா? இசட் கண்டினியூஸ், ஏன்னா இசட்டுங்கிற பாலினாமியல் ஃபங்க்ஷன். அப்போது எஃப் கண்டினியூஸ் தான், மாட் எஃப் வந்து கண்டினியூஸ். அப்போது மாட் செட் கண்டினியூஸ் ஆன் சின்னு வந்துடும். அப்போது எஃப்பும் ஜியும் கண்டினியூஸாக இருந்தால் எஃப்ஜி கண்டினியூஸ், ப்ராடக்ட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ப்ராடக்ட் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அதனால் இது கண்டினியூஸ்னு வந்துடும். சரிங்களா? அதனால் இதுக்கு ப்ரூஃப்ங்கிறது தேவையில்லை. ரைட்டுங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம சொல்லிடலாம். ரைட். இப்போ நான் வந்து என்ன சொன்னால் கண்டினியூட்டி ஓகே, பட் டிஃபரன்ஷியபிலிட்டி தான் ப்ராப்ளம். ஸோ இப்போ இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் செட்டுன்னா என்ன பண்ணுவேன்னா, ஆக்சுவலாக நான் என்ன தேர்வு ரெண்டாவது இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணுறேன். லிமிட் z டு ஆக்சுவலாக லிமிட் கச் 0 f ஆஃப் a ப்ளஸ் கச் மைனஸ் f ஆஃப் a பை கச். இதுதான் என்னது? f dash of a. f is differentiable at a provided this number belongs to c இருக்கும்போது. சரிங்களா? யூனிக் வேல்யூ இன் c இருக்கும்போது. சரிங்களா? ஸோ யூனிக் சொல்ல மறந்துட்டேன். யூனிக் வேல்யூ இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர், வெறுமனே காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லக்கூடாது. இஸ் ஏ யூனிக் வேல்யூ இன் c. சரிங்களா? ரைட். ஸோ அந்த இதை நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல என்னதுக்கு ஏ 0ல் தான் செக் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல ஏங்கிற 0 ஆயிரும். இப்போ எஃப் ஆஃப் கச்சுனா இந்த இடத்துல எப்படி வந்துருமா? ஸோ நமக்கு இந்த ரிசல்ட் தெரியும். மாட் செட் ஸ்கொயர் இருந்து செட் பார்னு தெரியும். ஸோ கச்சு கேன்சல் ஆயிரும். இப்போ கச் 0 போடும்போது என்ன ஆயிரும்னா இது 0 ஆயிரும். சரிங்களா? அப்போது எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் எஃப் டேஷ் ஆஃப் 0. அப்போ எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் 0 டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. அந்த வேல்யூ என்ன கேட்டாங்கன்னா 0ன்னு சொல்லிக்கலாம். இதில் மட்டும்தான் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். இது நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அப்போ இந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் முக்கியமான கொஷின்ஸ். இந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். இதை தவிர மற்ற எந்த பாயிண்ட்லேயும் எஃப் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். சரிங்களா? சியில் எஃப் இஸ் இந்த பாயிண்டில் மட்டும்தான் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். இதை தவிர மற்ற எந்த ஒரு பாயிண்ட்லேயும் அதான் ஒன்லி போட்டிருக்க காரணம் அதான் முக்கியமான வேர்டு. ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஃபார் ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறேன். ஃபார் எனி ஃபிக்ஸ்டு ஏ பிலாங்ஸ் டு சி எஃப் ஆஃப் செட் மைனஸ் ஏ மாடுலஸ் ஸ்கொயர். அதாவது இங்கே 0 எடுத்துக்கிட்டேன், ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ரைட்டா? இப்போ எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஏல மட்டும்தான் என்னது இது டிஃபரன்ஷியல் வரும். அது தவிர மற்ற எந்த ஒரு பாயிண்ட்லையும் டிஃபரன்ஷியபிளாக இருக்காது. சரிங்களா? ரைட். அதேமாதிரி நீங்கள் இப்படி கூட மாற்றிக்கலாம். சப்போஸ் இசட் ப்ளஸ் ஏன்னு போட்டாச்சுன்னா வந்துடும் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் செட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஒன்லி. சரிங்களா? ஸோ இதை மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். இப்போ எஃப் ஜி ரெண்டுமே டிஃபரன்ஷியபிள் ஏதோ ஒரு பாயிண்டில் டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் அது சம்மு டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். அப்போ டெரிவேட்டிவ் என்னன்னு சொல்லியிருப்போம்.
அதுமாதிரி ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். எஃப்ஜி மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ஆக்சுவலாக இந்த டிவிஷன் g/f இது டிஃபரன்ஷியபிளாக இருக்கும் ப்ரொவைடட் f of a not equal 0. சரிங்களா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டு தான். சரிங்களா, அடுத்த ஒரு முக்கியமான ரிசல்ட் என்ன, சப்போஸ் எஃப்ஜி ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கிட்டோம், டொமைன் கோட் ரெண்டுக்குமே சேமாக இருக்குது. ஸோ இப்போ எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் ஏ இருக்குது, ஜி இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் எஃப் ஆஃப் ஏக்கு டிஃபரன்ஷியபிளாக இருந்தால், அதாவது காம்போசிஷன் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். அதாவது ஜி காம்போசிட் எஃப் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் இஸ்ன்னு டிஃபைன் பண்ணுவோம். இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஜி காம்போசிஷன் எஃப் வந்து இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் ஏல டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். சரிங்களா, ஸோ அது என்னென்னு கேட்குறேன். இந்த ஆக்சுவலாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், டிஎன்செட்டுக்கு படிச்சுக்கோ, முக்கியமானது. ஜி சர்க்கிள் எஃப் இது வேறு, இது வந்து மல்டிப்ளிகேஷன், இது வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். சர்க்கிள் எஃப் டேஷ் அட் ஏல கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா ஜி டேஷ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ எழுதிருப்போம், ஜி டேஷ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஏன்னு எழுதணும். சரிங்களா, முக்கியமானது. இதுக்கு பேர் என்னென்னா செயின் ரூல் ஃபார் டெரிவேட்டிவ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ செயின் ரூல் ஃபார் த டெரிவேட்டிவ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா, அப்புறம் இன்னொன்று, எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள், எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இது டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். அடுத்து ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். ஆக்சுவலாக ரேஷனல் ஃபங்க்ஷன் சொல்லும்போது லாஸ்ட் கிளாஸ் நான் ஒரு இதை சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக ஒரு சம் வேர்டை மிஸ் பண்ணிட்டேன். ஐயா ஓகே, இந்த இடத்துல நான் ரேஷனல் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணேன் பார்த்தீங்களா. இந்த இடத்துல q of z வந்து நாட் ஈக்குவல் 0, q of z வந்து நாட் ஈக்குவல் 0 நம்ம அஷ்யூம் பண்ணலாம். சரிங்களா, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். q of z நாட் ஈக்குவல் 0. ஸோ ஓகேங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். ரைட், அதை மட்டும் அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம். சரி, இப்போது சரி, ஸோ இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கணும். சப்போஸ் எஃப், அதாவது இப்போ ரேஷனல் ஃபங்க்ஷனாக தான் அந்த கோஷன், இதுவும் பாலினாமியலாக இருக்கணும், இதுவும் பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருக்கணும், ரெண்டுமே பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ப்ரொவைடட் q of z வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். ஸோ ஃபார் எவ்ரி செட் பிலாங்ஸ் டு எஸ், எஸ்ஸில் ஏதோ எந்த ஒரு பாயிண்ட்லேயும் என்னது நாட் ஈக்குவல் 0 இருக்கணும், 0 எடுத்துக்கவே கூடாது. சரிங்களா, அப்படி சப்போஸ் அங்கே தான் சேம் அங்கேயே தான் சொன்னோம். சப்போஸ் இந்த கோஷியன்ட் ஃபங்க்ஷன் வந்து எஸ்ஸில் கண்டினியூட்டியாக இருந்தால் இந்த ரேஷனல் ஃபங்க்ஷன் அதே எஸ்ஸில் கண்டினியூட்டியாக இருக்குன்னு பார்த்தோம், அதே தான் இங்கேயே எழுத போகிறோம். சரியா, அப்போ q of z வந்து இந்த வேல்யூ 0 ஆகாது. அப்போ q of z டிஃபரன்ஷியபிள் ஆன் எஸ், தென் the rational functions also differentiable on S. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம நிறைய ரிசல்ட் கொண்டு வருவோம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சிஆர் ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ணி அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், ஹார்மானிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி டக்குன்னு முடிப்போம். ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்புறம் சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி முடிச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து வருவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.